Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பலவீனமாயிருந்த ஸ்திரீ சுகம் பெற்று கொண்டாள். லூக்கா 13 அதிகாரம் 11 வசனம் முதல் 13 வரை. அப்பொழுது 18 வருடங்களாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டவர் பெண் அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் திம்மனக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கரங்களை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஸ்தோத்திரம். இயேசு ஸ்திரீயை கண்டார், அவள் மேல் தமது கையை வைத்தார். அற்புதம் நடந்தது. பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் கர்த்தரை விட்டு புறப்பட்டு சென்றாள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். வியாதிஸ்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மருத்துவமனையில் இருக்கும் வியாதிஸ்கள் ஆண்டவரியா, சுகம் பெற ஆண்டவரியா, எனக்கு யார் சுகம் கொடுப்பார் என்று ராஜா ஆண்டவரை வருந்தி கட்டுகிற கர்த்தாவே, என் பலவீனத்தில் என் பலன் பூரணப்படும் சொன்னப்பா ஆண்டவரே. அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் ராஜா ஆண்டவரியா, கர்த்தர் ஆண்டவரை பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரியா. ஆண்டவரை கண்ணீரும் கவலையும் வேதனையும் அழுகையும் புலம்பலோடு ராஜா இருக்கிறார் கர்த்தாவே. இந்த இடத்தை விட்டு நான் எப்பொழுது கடந்து செல்வேன் ராஜா ஆண்ட இருக்கிறார் கர்த்தாவே. என் தேவனா கர்த்தாவே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரியா எல்லாம் சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. அதே போல வீடுகளில் ஆண்டவரியா வியாதிஸ்கள் இருக்கிறார் கர்த்தாவே. மருத்துவமனைக்கு செல்ல கூட பணம் இல்லாமல் கர்த்தா இருக்கிறார் கர்த்தாவே. அவளே ராஜா கண்ணோக்கி பாரும் ஆண்டவரியா. அவள் வீடுகளில் சுகம் பெற தேவன் இடத்துல ராஜா முறையிட்டோம். அவர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டார், எங்கள் கண்ணீரை கண்டார் என்று ராஜா ஆண்டவரியா. அப்பா எல்லாவற்றையும் ராஜா சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ராஜா சோத்திரப்பா ஆண்டவரே. மன உளைச்சலோடு ராஜா குடும்பத்தில் இருக்கிறவளை கர்த்தர் ஆண்டவரையா நீ மாற்றும் ஆண்டவரையா. அப்பா குடும்பத்தில் ராஜா கணவன் மனைக்குள்ளப்பா ஐக்கியம் இருக்க வேண்டும்ப்பா, சமாதானம் இருக்கும்ப்பா. ஒருவர் விட்டு கொடுத்து ராஜா போகலாம் மாற்றப்பா. இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.